இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய பாரதிய ஜனதா கட்சியின் முகங்களாக உள்ளே வந்திருப்பவர்களுக்கு ஜனா கிருஷ்ணமூர்த்தி என்றால் யார் என்றே தெரியாது, நாராயணராவ் என்றால் யார் என்றே தெரியாது. நாராயணராவ் எல்லாம் அற்புதமான மனிதர்கள். அவர்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் வழியாக வந்தவர்கள். அதனால் நிரம்ப அரசியல் பயிற்சியை பெற்றவர்கள். சமூகத்தின் மீது அவர்களுக்கென்று ஒரு பார்வையும், அந்த சமூக நலனுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற நோக்கமும் கொண்டவர்களாக இருந்தவர்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பெரியார் மண் என்று சொல்லி ஒரு 100 ஆண்டு காலம் பொய்யை மட்டுமே பேசி, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக வெறுப்பை மட்டுமே வளர்த்து இங்கே இந்த திராவிட கட்சிகள் வளர்ந்து விட்ட நிலையில் இவர்களுடைய ஒழுக்கம், இவருடைய நேர்மை, இவருடைய தியாகம் எல்லாம் எடுபடவே இல்லை. இப்படி தொடர்ந்து வந்து கொண்டிருந்த நிலையில் அண்ணாமலை வருகிறார். புரிகிறதா? ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவர். அந்த போலீஸ் அதிகாரிக்கு உண்டான இயல்பான அந்த முரட்டு குணமும் அந்த முரட்டுத்தனமான ஒரு தோற்றமும் கொண்ட மனிதனாக வந்து, போலீஸ் அதிகாரி என்றாலே அவர் முரட்டு தோற்றம் உடையவராக மட்டும் இருக்க மாட்டார், அவர் மிரட்டும் துணியோடு தானே பேசுவார். அப்படியே பழகி வந்தவர் இல்லையா? அதனால் அவருக்கு இந்த திமுகவை எதிர்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் அவரிடம் உள்ள மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், அவர் கமலாலயத்திற்குள்ளேயே சிறைப்பட்டிருக்கவில்லை. பொதுவாக இந்த தேசிய கட்சிகள் வளராமல் போனதற்கு முதல் காரணமே, நான் தொடக்கம் தொட்டு சொல்லுவேன், சத்தியமூர்த்தி பவனில் உட்கார்ந்து கொண்டே நீங்கள் நாற்காலியில் உட்கார்ந்தபடி அறிக்கைகளை தந்து கொண்டிருந்தால் எப்படியா கட்சி வளரும்? கடைசி கிராமத்து மனிதன் வரை நீங்கள் சென்று அவர்களிடம் இந்த கட்சியை கொண்டு போய் விதைப்பதற்கு உங்கள் வியர்வையை சிந்தி இருக்கிறீர்களா?